அக்கா, நேர்ந்தது என்ன சதி? இத்தனை பதற்றம் எதற்கு? நான் சொப்பனத்தில் இதுவரை கண்டிடாத ஒரு காட்சியை இன்று காண நேர்ந்தது. அது என்னமோ நிஜம் போலவே தோன்றியது. அற்புதமான காட்சி, வினோதமானது. அதை நான் அதோ அங்குதான். அங்கு எங்கு? அங்கே. சத்தி, அங்கு வினோதமாக ஏதும் இல்லையே. உன் உள்ளத்தில் உள்ளதை சற்று தெளிவாக கூறு சதி. ஆகட்டும், என்னுடன் வா. அமர்வாய். சற்று அமைதியாக அமர்ந்து கொள். சிறிது நீர் பருகு. இனி பொறுமையாக விளக்கமாக கூறு. விசித்திர உருவம் கண்டேன். நர்த்தனம் புரிவதையும் கண்டேன். ஆண் பாதியும் பெண் பாதியுமான ஓர் அதிசய உருவம். அந்த உருவம் என்னை நோக்கி முன்னேறி வந்தது. காட்சியில் தெளிவில்லை. அதனால் முகலட்சணம் தெளிவாக தென்படவில்லை. அவ்வுருவத்தோடு நெருக்கம் இருப்பதாக ஏன் தோன்ற வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? அந்த தொடர்பை நான் நன்றாக உணர்ந்தேன். முக்கியமாக அந்த பெண் உருவுடன். இத்தகைய விசித்திர உருவத்தை நான் கண்டதே இல்லை. அத்தகைய கற்பனையும் எனக்கில்லை. இப்படி ஒரு சொப்பனம் ஏன் தோன்ற வேண்டும்? அதோ அப்பர்வதத்தினை சிறு பிராயம் முதல் கண்டு வருகிறேன். எனினும் இன்று அப்பர்வதமானது என்னை கவர்ந்து இழுக்கின்றது. அது என்னை அழைப்பது போல் ஏன் தோன்ற வேண்டும்? இதை நான் எவ்வாறு அர்த்தம் கொள்வது? அந்த உருவம் யார்? விளக்கம் கூறுங்கள். அது என் வருங்காலத்தை குறிப்புணர்த்தும் ஏதேனும் சங்கீத செய்தியா, அல்லது என் கடந்த காலத்தின் கசப்பான உண்மையா? சதி, நீ கவலை கொள்ளாதே. இது இயற்கையான நிகழ்வுதான். நமது சொப்பனத்தில், நமது உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் சில காட்சிகள் தெரிவது இயல்பானதே சதி. அதற்கான தொடர்பு கடந்த காலத்தோடோ வருங்காலத்தோடோ இணைந்திருப்பதில்லை. சதி, உன் வாழ்வில் கடந்த சில தினங்கள் மிகவும் கடுமையானவை. உன்னால் நம் தந்தை அவர்கள் அவமதிப்பை ஏற்றார். உன்மேல் கோபமும் கொண்டார். உன்னை தண்டிக்கவும் தயங்கவில்லை. இந்த நிகழ்வுகளின் தாக்கம் உன்னை ஆட்டி வைப்பதாக நான் உணர்கிறேன். உனது இந்த பதற்றமே நீ கண்ட சொப்பனத்திற்கு காரணமாக இருக்கலாம். சிந்தனையை சிதறடிக்காதே. காலம் சிறந்த மருத்துவன். அதுவே உன் ரணங்களை ஆற்ற வல்லது. அதன் பின் இது போன்ற சொப்பனங்களை நீ காண்பதும் தடைப்படும். சதி, ஸ்நானம் செய்யும் நேரம் நெருங்குகிறது. அக்கா அதித்தி கூறியதும் உண்மையே. அது சொப்பனமாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு அர்த்தம் கற்பிக்கலாகாது. என் உள்ளத்தினை நான் திடமாக்குதல் அவசியம். இனி இது போன்ற எண்ணங்கள் என் உள்ளத்தை ஆட்கொள்ள நான் அனுமதிக்கலாகாது.
காரணங்கள் கூற தேவையில்லை. எது நேரிடினும் சதியை வனத்தில் தனியே விட்டு நீங்கள் வரலாகாது. நினைவிருக்கட்டும். உங்களை மாளிகை திரும்ப சதி ஆணையிட்டாலும் அவளது ஆணைக்கு அடிபணியாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மை, புரிந்ததா? அத்துடன் பல்லக்கும் உடன் செல்லட்டும். அவசியம் நேரிடில் சதியை சுமந்து வர அது உதவியாக இருக்கும். அக்கா, நீ செல்வது அவசியம்தானா சதி? சதி, உன் கரத்தினில் ரணமும் ஆறவில்லையே. இந்த நிலையிலும் அக்கா, எமக்கு ஒன்றும் நேராது. யாம் உறுதியளிக்கிறோம்.